ஹாய் வீவர்ஸ், நாம இன்னைக்கு கிராமத்து சமையல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற கிராமம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆழ்வாக்குறிச்சி பக்கத்துல இருக்கிற பெத்தான்பிள்ளை குடியிருப்பு. இந்த கிராமம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இருக்கிற கடனா அணைக்கு பக்கத்துல இருக்கு. இன்னைக்கு நாம என்ன சமைக்க போறோம்னா கூட்டாஞ்சோறு, சிறுகிழங்கு பொரியல், மாங்காய் ஊறுகாய், தயிர் சாதம், அப்புறம் அரிசி பாயாசம். இதுக்கு தேவையான காய்கறி என்னன்னு பார்ப்போம். கத்திரிக்காய், மாங்காய், சிறுகிழங்கு, மிளகாய், கேரட், பீன்ஸ், பல்லாரி, சின்ன வெங்காயம், தக்காளி, வாழைக்காய், முருங்கைக்கீரை, முருங்கைக்காய். ஆழ்வார்குறிச்சி அருகே பெத்தான்பிள்ளை குடியிருப்புங்கிற கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த கிராமம் பார்த்திங்கன்னா கடனா அணைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்தில் உள்ள மக்களோட முக்கியமான வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா விவசாயம் மட்டுமே. நெற்பயிர், அதுபோக சிறுகிழங்கு எடுக்கக்கூடிய மாதிரி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு அவங்களோட பயிட்டு வளர்க்கக்கூடிய அந்த பொருள்களை எடுத்து சமையல் செஞ்சு அவங்களுக்கே கொடுக்குற மாதிரி ஒரு சமையல் ப்ரோக்ராமுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இப்போ நம்ம இருக்கக்கூடியது ஒரு ஆழ்வார்குறிச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெத்தான்பிள்ளை கிராமத்தில் இருக்கிற இந்த கடனா அணை பக்கத்தில் இருக்கிற பெத்தான்பிள்ளை குடியிருப்பில் உள்ள ஒரு தோப்பு. ஸோ இந்த தோப்புக்குள்ளே நம்ம உட்காந்துருக்குறோம். இதில் நம்ம இயற்கையாகவே சமையல் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட்டு. ஸோ முதல்ல இப்போ நம்ம இதில் அடுப்பு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த அடுப்பு ரெடி பண்ணதுக்கப்புறம் காய்கறிகள் நம்ம நேரடியாக தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகளை வாங்கிட்டு வந்துருக்குறோம். ஸோ இந்த காய்கறிகளை வச்சு தான் நம்ம சமையல் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்தராக நம்ம என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறோங்கிறத நீங்கள் அப்படியே கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம இப்போ இந்த கிராமத்துக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த தோட்டத்தில் இருக்கோம். இந்த தோட்டத்தில் உள்ள கல்லெல்லாம் எடுத்து தான் நம்ம இன்றைக்கி சமையல் பண்ண போகிறோம். அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்காங்க அந்த அண்ணன். அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள மரத்தில் உள்ள அந்த தென்னை மட்டைகள், அந்த சுள்ளிகள், அதை வச்சு தான் தீ வந்து சீக்கிரம் பிடிச்சிடும் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஃபஸ்ட்டு அதையே வச்சுருக்கோம். இதுக்கப்புறமா அந்த அண்ணன் என்ன சமைக்கிறாங்கன்னு நம்ம அவங்க கூடயே இருந்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது வந்து கூட்டாஞ்சோறு. அந்த கூட்டாஞ்சோறில் வந்து விட்டமின் அந்த மாதிரி எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு வந்து ஒரே சாதத்தில் நமக்கு கிடைக்க போகுது. அந்த சாதத்தில் காய்கறிகள், பருப்பு, அரிசி எல்லாத்தையும் போட போகிறோம். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம இதில் போடுற போகிற மசாலா பொருட்கள் எதுவுமே பேக்கெட் ஐட்டம்ஸ் வந்து நம்மளுக்கு கிடையாது. அந்த அண்ணனே தயாரித்து அதிலேயே அவங்க செஞ்சு நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு சத்தான உணவை தர போகிறாங்க. மல்லி போட்டு வறுக்கணும். புகழ் நடத்துது. ரொம்ப வருஷம் கரைஞ்ச வாழை இவ்வளோ நேரம் நம்ம வந்து அந்த சாதத்துக்கு போடுற மசாலாவெல்லாம் எப்படி பிரிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள், அதெல்லாம் எப்படி வதக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் தானே நம்மளுக்கு அழகாக சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அதையே அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா அம்மியில் வச்சு அரைக்க போகிறாங்க. அதை நம்ம இது பார்க்கலாம். இப்போ நம்ம சாதத்து கூட போடுறதுக்கு மசாலாலாம் நம்ம வறுத்து வச்சோம். இப்போ அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அம்மியில் வந்து நல்லா நன்னை இப்போ அரைக்க போகிறாங்க. நம்ம மிக்சியில் அரைச்சா கூட நம்மளுக்கு இந்த டேஸ்ட் அதெல்லாம் வராது. இது வந்து நம்ம பழங்காலத்துலலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இப்போ அந்த அம்மியிலே ஃபுல்லாத்தையும் அரைச்சி நமக்கு சாப்பாடு செஞ்சு தருவாங்க. மசாலா அரைச்சி முடிச்சாச்சு. அவ்வளோதான். தண்ணி நல்லா கழுவி நாளைக்கு தேவைப்படுற வச்சு இப்போ அரிசி பாயாசத்துக்கு வந்து அரிசி நல்லா வெந்துருச்சு. இதுக்கு நம்ம இப்போ மண்டவளத்தை நல்லா தட்டிக்கிட்டு இருக்காங்க. இது தட்டினதுக்கப்புறமா பாயாசத்தில் போட்டு நம்ம பாயாசம் ரெடி பண்ணிட வேண்டியதான். பருப்பு கூட இந்த காய்கறியும் நல்லா கழுவி ஒன்றா இந்த அரிசி தான் கூட்டாஞ்சோறு போக போகிறோம். இது நாங்கள் கழுவாமல் போட போகிறோம் அரிசியை. ஏன்னா கழுவி போட்டாக்கி அதில் இருக்க அந்த பால் சத்து பூரா போயிடும். அதனால்
கழுவாமல் அப்படி போடுறேன். தமிழன் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை நாட்டு முருங்கை, ஹைப்ரிட் கிடையாது, நாட்டு முருங்கை பொடி கிடையாது. என்ன போடுறது தம்பி? சிறுவர்கள் அங்கேக்காண்டி தண்ணி சூடு பண்ணோம், நல்லா சூடாகிட்டு பாருங்கள். கிழங்கு அந்த மூக்கெல்லாம் வெட்டிட்டோம், அந்த நாரெல்லாம் வெட்டிட்டு இப்போ வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டால் வெடிக்கும். கிழங்கு நல்லா வந்துருச்சு, வடிச்சிட்டோம். அதை இதை உரிக்கணும், அந்த பாத்திரம் தட்டி ஆற வச்சு நல்லா அவிஞ்சிட்டு இப்போ அதை உரிச்சிட்டு நிறையா பொரியல் வச்சிடலாம். இப்போ அதுதான் இப்போ உரிச்சிட்ருக்கோம். நிறையா போடணும், நல்லாயிருக்கும். ஏற்கனவே தாளம் போட்டு வச்சுட்டோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்குவோம். நீ வெட்டாமல் கேட்டீங்களா? தக்காளி பழம் மல்லி தம் போடும்போது போட்டு தம் போட்டு வச்சிடணும். வாங்க கீழே இறக்கிறோம். கீழே இறக்க போகிறோம். தம் போடும். தூக்கு தூக்கு கிலோ மரச்சு கடலை எண்ணெய் இதை வச்சும் தாக்கம் பண்ணிக்கிறோம். பாருங்கள், நல்லா ஓப்பன் பண்ணலாம், நல்லா மனமாக இருக்குது. இதுக்கு போடுறதுக்கு இது பத்திரம் கருவேப்பிலை போடுறோம். ஒரு தம் உடைங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் தாளசம் போட்டிருக்கோம். சாதமாக இப்போ ஃபுல்லாக செஞ்சு முடிச்சாச்சு. சாதமும் எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வந்துச்சு. இப்போ நம்ம அதெல்லாம் டேஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. இது வந்து தேக்கு இலை, இந்த இலையில சாப்பிட்டா வந்து ரொம்ப இயற்கையாகவும் இருக்கும். இயற்கையாக நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சமைச்சு சாப்பிட்ருக்கோம், சாப்பிட போகிறோம். இப்போ இதை பார்க்கலாம். சாப்பாடு நல்லா வெந்து சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.
தயிர் சாதத்துக்கு இஞ்சி வச்சுருக்கோம். தயிர் சாதத்துக்கு இஞ்சி மிளகாய். யாரும் சாயங்காலம் வந்து ஒன்று கவர் தெரியுதா? சொல்லுங்கள். தயிர் சாதம். தயிர் சாதம். வேறு எதுவும் பிடி. நானும் உப்பு போடும் ஏதாவது போட்டுருவோம். கலையே வந்துச்சு. ஊற்றினா அந்த மசாலா வந்து இந்த மாங்காயில் ஊற்றும். பத்து நிமிஷம் கழிச்சு இந்த கூட்டாஞ்சோறு கூட இதை சாப்பிடலாம். இந்த மரத்தில் போடுங்க தேங்காய். இந்த மரத்தில் போடுங்க தேங்காய் தான் நல்லா திருவி போடுறேன். மாங்காய் இந்த அரிசி பாயசம் வச்சுருக்கோம். இந்த அரிசி பேர் வந்து 516 இன்னைக்கு வாங்கி அனுப்பிச்சு அந்த அரிசி தான் வச்சுருக்கோம். வாங்கி வச்சுருக்கோம். 2 கிலோ அரிசி போகிறோம். தண்ணி சூடாகலாம் அரிசி போகணும். தண்ணி சூடாக புரிய ரெண்டியா இது இது அரிசி பாயசம் செய்கிறதுக்கு தண்ணி ரெடி ஆகிடுச்சு. பதம் வந்துடுச்சு. இதில் நம்ம இப்போ பச்சரிசி உள்ளே கொடுத்துருக்கோம். இன்னும் மாத்தலை எதுடா அவங்க டிபி தண்ணீர் அஞ்சலி போஸ்ட் தான் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அஞ்சலி இந்த இதில்
சாப்பிட்டு பார்த்து சாப்பிடுங்க. நல்லா இருக்குதே. சொல்லுங்க. நம்ம பேரு எங்க ஊர் பெத்தாம்பல குடியிருப்பு. எங்க பேரு உமாராணி. போட்டு அங்கிருந்து இங்க வந்து நல்லா சமைச்சாங்க. எங்க காய்கறி எல்லாம் வாங்கி நல்லா சமைச்சு நல்லா இதுக்கு மேல நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருந்தது. என் பேர் சரஸ்வதி, பெத்தாம்பல குடியிருப்புலேருந்து பேசுகிறேன். ஐசப்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷனில் இருந்து காலேஜ் பசங்க வந்து இங்கே வந்து பொங்கி கொடுத்தாங்க. அந்த வந்து இது எப்படின்னா எங்கள் வயலில் விளையிற பொருட்களை வச்சு எங்களுக்கே நல்லா சமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நாங்கள் விளையிற பொருட்களை வெளியில் விற்காமல் நாங்களே சமைச்சு நல்லா சத்தாக சாப்பிட்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. சத்து உள்ள பொருட்களை பூரா நாங்கள் வெளியில் கொடுத்துட்டு ஒரு ரேஷன் பொருள் புழு வச்சு பூச்சி வச்செல்லாம் வாங்கி சாப்பிடாம நம்ம விளைய வச்ச பொருளை நம்மளே சாப்பிட்ற மாதிரி இவங்க எங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நல்லாயிருக்கு. வருஷம் வருஷம் இதே மாதிரி வந்து எங்கள் பொருட்களை நாங்கள் கூட இப்படி சமைச்சு சாப்பிடலாம் நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. இதே மாதிரி அடுத்த வருஷமும் செஞ்சு தருவாங்கன்னு நம்புகிறோம். சந்தோஷமாக இருக்குது.